ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா புதிதாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த பூச்சிக்கொல்லி அப்படின்னா பிஎஸ்எஃப் பிராண்டை சேர்ந்த இன்வெரிஸ் கோல்டு அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது அஃபிடோ பைரோபென் 5%, அபாமெக்டின் 2.5%, டிசி ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது டிஸ்பர்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஃபார்முலேஷனில் இருக்குது. அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம தண்ணியில் கலந்த உடனே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஸ்ப்ரே பண்ண பிறகு பயிர்களில் சமமாக ஸ்ப்ரெட் ஆகி வேலை செய்யக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம மற்ற பூச்சிகள் மாதிரி இல்லாமல் எல்லா இடமுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது லோ ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ஈஸி ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணும்போது முழுவதுமாக டைல்யூட் ஆகலை அப்படின்னா அங்கங்கே ட்ராப்லெட்ஸில் வந்து பூச்சிக்கொல்லி தனியாக பிரிஞ்சு நீர் தனியாக பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா இடமுமே இந்த பூச்சிக்கொல்லி வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுதான் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்தி சாரஞ்சும் பூச்சிகளையும் பேன்களையும் கட்டுப்படுத்தலாம். எந்த மாதிரியான பூச்சிகள்னு பார்க்கும்போது அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும், வால்பேன் தாக்குதலுக்கும், வெள்ளை ஈ தாக்குதலுக்கும், இலைத்தத்து பூச்சி தாக்குதலுக்கும் நம்ம வந்து பிரத்யேகம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 4 சாரஞ்சும் பூச்சிகள் இல்லாமல் லீஃப் மைனன்னு குறிப்பிடக்கூடிய இலைச்சுரங்க புழுக்கும் சேர்த்தே கேட்கும். ஸோ இந்த இலைச்சுரங்க புழுக்கு வந்து இது முழுவதும் கேட்காது, இந்த சாரஞ்சும் பூச்சிக்கு கேட்குற அளவுக்கு கேட்காது, ஓரளவு ஆனால் கண்ட்ரோல் கிடைக்கும் இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும் பட்சத்தில். அண்ட் பேன்கள் மைட்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லா விதமான பேன்களையுமே அழிக்கலாம். ஏன்னா இதில் வந்து அபமெக்டின் அப்படிங்கிற மூலக்கூறு இருக்குது. அதாவது செம்பேனாக இருக்கட்டும், இல்லைனா மஞ்சள் பேனாக இருக்கட்டும், இல்லைனா இளஞ்சிவப்பு பேனாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு நிறத்தை கொண்ட பேன்களாக இருந்தனாலும் பேன்கள் அப்படிங்கும் பட்சத்தில் அது வந்து அழியும். ஸோ சாரஞ்சும் பூச்சிகளுக்கும் பேன்களும் சேர்த்து இது வந்து கேட்கும். இது வந்து நம்ம எந்த மாதிரியான பயிர்களுக்கு பிரத்யேகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ காய்கறி வகை பேரான கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் வந்து அதிகமான சாரஞ்சும் பூச்சி தாக்குதலும் ஏற்படும், ப்ளஸ் செம்பேன் தாக்குதலும் ஏற்படும், அண்ட் ஒரு மஞ்சள் பேன் தாக்குதலும் அப்பப்போ ரேராக ஏற்படும். அண்ட் இதேமாதிரி வெண்டைக்காய் பேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுலேயுமே அதிக அளவு சாரஞ்சும் பூச்சி தாக்குதலும் ஏற்படும், அண்ட் செம்பேன் தாக்குதலும் ஏற்படும். அண்ட் அதேமாதிரி அவரைக்காய் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி பிரத்யேகமாக பல்வேறு வகையான காய்கறி வகை பயிர்களுக்கு நம்ம வந்து இந்த சாரஞ்சும் பூச்சி தாக்குதலையும் பேன்களையும் சேர்த்தே கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் இது வந்து எந்த மாதிரி செயல்படக்கூடிய அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து காண்டக்டாகவும் ஆக்டாகவும் ப்ளஸ் டிரான்ஸ்லேமர் ஆக்ஷன் மூலயமா இலைகள் வழி ஊடுருவி இலைகளுக்கு பின்புறம் இந்த பூச்சிகளோட விஷத்தன்மை போய் சேர்கிற மூலயமா இலைகளுக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய இல்லைனா தண்டுகள் அந்த பச்சை தண்டுகளுக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய பூச்சிகளுமே அழியும் அண்ட் பேன்களுமே அழியும். அண்ட் இந்த பூச்சிகளோட டோசேன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml 1.6 ml அப்படிங்கிற அளவில் வர நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது தோராயமாக 10 லிட்டர் தண்ணிக்கு 15 ml 16 ml அப்படிங்கிற அளவில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ 100 லிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 150 ml 160 ml. அப்போது ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் மருந்து இலைவெளி தெளிப்புக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்ம வந்து 200 லிட்டருக்கு 300 ml 320 ml வரை இந்த பூச்சிக்கொல்லி தேவைப்படும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட ஸ்ப்ரேயிங் இன்டர்வல்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லி வந்து 10 நாட்கள்லேருந்து 14 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக அதிகமான சாரஞ்சும் பூச்சி தாக்குதல், செம்பேன் தாக்குதல் போன்ற பேன் தாக்குதலும் சேர்ந்து ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு நம்ம வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக கூட பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது. அண்ட் அதேமாதிரி நம்ம ரெகுலராக குறிப்பிட்ற போலேயே இந்த பூச்சிக்கொல்லி வந்து ரெசிஸ்டன்ட் ஏற்படும் பட்சத்தில் இல்லைனா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் உள்ளாகி இருக்கக்கூடிய பூச்சிகள் பேன்களாக இருக்கும் பட்சத்தில் ஒன்ஸ் கண்ட்ரோல் கிடைச்சதுனாலும் நீங்கள் குறைஞ்சபட்சம் 2 ஸ்ப்ரேவும் அதிகபட்சம் 3 ஸ்ப்ரே மட்டும் கொடுக்குறது நல்லது. அதற்கு மேலே நீங்கள் ரிப்பீட்டடாக பயன்படுத்தும் போது ஃபைட்டோடாக்சிட்டியும் ஏற்படும். அதே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கான பலன் பயிர்களில் தென்படாது. அதாவது இந்த பூச்சிகள் பேன்கள் வந்து அழியாமல் இன்னுமே பரவ ஆரம்பிக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 ஸ்ப்ரேவோ இல்லைனா அதிகபட்சம் 3 ஸ்ப்ரேவோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு மேற்கொண்டு ரிப்பீட்டடாக பயன்படுத்த தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த பூச்சிக்கொல்லியோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சான கொல்லிகள் கூடயோ இல்லைனா நுண்ணுச்சத்து மருந்துகள் கூடயோ இல்லைனா பிளான்டஸ் கூடயோ இல்லைனா உயிரிக்கல் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் பூச்சிக்கொல்லியில் வந்து நம்ம இந்த பூச்சிக்கொல்லியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2 மூலக்கூறும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அண்டு ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மட்டும் சேர்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா அதுக்கு மேலே சேர்த்து பயன்படுத்தும் போது நீங்கள் சேர்க்கக்கூடிய பூச்சிக்கொல்லியில் ஒரே மூலக்கூறு இருக்கும் பட்சத்துலையும் அந்த பூச்சிக்கொல்லி கலக்கக்கூடிய அந்த சொல்யூஷனில் வந்து இந்த பூச்சிக்கொல்லியும் இருக்கிறத சேர்த்து மொத்தமாக 3 மூலக்கூறு பூச்சிக்கொல்லியே வந்துடுது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேலும் கலக்கிறது வந்து இனிமேல் லோடு தான் அதிகமாகும். ஸோ அப்படி ஆகும் பட்சத்தில் பயிர்களில் சுலபமாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு இலைகள் கருகிறது, இலைகள் மஞ்சள் ஆகிறது, இலைகள் உதிர்வு ஏற்படுறது, பயிர் அழுத்தத்துக்கு உட்படுறது, வளர்ச்சி எல்லாமே நின்று போகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக ஏற்படும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம குறிப்பிட்டது போல் இந்த பூச்சிக்கொல்லி வந்து கலந்து பயன்படுத்துங்க. அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து ரெயின்ஃபாஸ்டன்ஸ்க்காகவும் தயாரிக்கப்பட்டது தான். அதாவது இந்த பூச்சிக்கொல்லி நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பிறகு நார்மலாக ஒரு 6 மணி நேரம் மழை எதுவும் இல்லாமல் இருந்துச்சுனாலும், அதாவது 6 மணி நேரத்துக்கு பிறகு மழை பொழிஞ்சினாலும் கூட அந்த மழை பொழிவினால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியோட ரிசல்ட் எஃபிகசி வந்து பெருமளவு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பயிர்களுக்கு தென்படும். அப்படின்னா நீங்கள் எதுக்காக ஸ்ப்ரே பண்ணியிருந்திருக்கீங்க இந்த பூச்சிக்கொல்லி அப்படின்னா சாரஞ்சும் பூச்சிகளுக்காகவும் பேன்களுக்காகவும். ஸோ அந்த சாரஞ்சும் பூச்சியும் பேன்களும் அழியும் விகிதம், அது கட்டுப்படும் விகிதம் வந்து பெருமளவு மாற்றம் இல்லாமல் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த பூச்சிகளோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது நம்ம ஃபெச் பண்ணியிருக்க டேட்டா படி 100 ml வந்து 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்குள்ளான விலையிலையும்,
கால் லிட்டர் 1200 1600 விலையிலையும் 1 லிட்டர் 4500 5500 விலையிலையும் ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எங்கேயும் வாங்கி பயன்படுத்தியிருக்கும் பட்சத்தில் இந்த பூச்சிக்கொல்லியை எவ்வளோ விலைக்கு நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிதாக எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றியாவதோ இல்லைனா வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.